அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் முடக்கத்தான் பாண்டியனுக்கு திருவாரூர் இனியனுக்கு மேல வளவு முருகேசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் குறிஞ்சாங்கூழம் தோழர்களுக்கு இப்ப கூடி தோழர்களுக்கு சொன்னார்பட்டி தோழர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகள் அனைவருக்கும் வீர வணக்கம் வெட்கக்கேடு வெட்கக்கேடு வேங்கை வயல் வெட்கக்கேடு தமிழக அரசுக்கு வெட்கக்கேடு 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 வேங்கை வயல் வெட்கக்கேடு மனித குலத்திற்கு வெட்கக்கேடு 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 ஜனநாயகத்திற்கு வெட்கக்கேடு 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 மனித உரிமைகளுக்கு வெட்கக்கேடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு மனித உரிமைகள் ஆணையமே மனித உரிமைகள் ஆணையமே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு தமிழக அரசு தமிழக அரசு ஏற்காதே ஏற்காதே சிபிசிஐடி அறிக்கையை ஏற்காதே 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 சிபிசிஐடி அறிக்கையினை ஏற்காதே ஏற்காதே குற்றவாளிகள் ஆக்காதே குற்றவாளிகள் ஆக்காதே பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளிகளாக்காதே குற்றவாளிகளாக்காதே வெட்கக்கேடு வெட்கக்கேடு வேங்கை வயல் வெட்கக்கேடு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அமைத்திடு 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 ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட குழுவினரை ஆணையம் அமைத்திடு ஆணையம் அமைத்திடு ஆணையம் அமைத்திடு ஆணையம் அமைத்திடு விசாரணை ஆணையத்தை அமைத்திடு விசாரணை ஆணையத்தை அமைத்திடு ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் நீதிமன்றமே ரத்து செய் நீதிமன்றமே ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் சிபிசிஐடி அறிக்கையிலே சிபிசிஐடி அறிக்கையிலே சிபிசிஐடி அறிக்கையிலே சிபிசிஐடி அறிக்கையிலே ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ஏற்காதே 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 நீதிமன்றமே ஏற்காதே நீதிமன்றமே ஏற்காதே 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 தமிழக அரசு ஏற்காதே தமிழக அரசு ஏற்காதே வேங்கை வயல் விவகாரத்தில் வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி அறிக்கையிலே சிபிசிஐடி அறிக்கையிலே மனித உரிமைகளுக்கு எதிரான அறிக்கையிலே மனித உரிமைகளுக்கு எதிரான அறிக்கையிலே தாழ்த்தப்பட்டவருக்கு எதிரான அறிக்கையை தாழ்த்தப்பட்ட மக்களின் எதிரான அறிக்கை
விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு ஏற்காது, 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 ஏற்காது. சிபிசிஐடி அறிக்கையிலே, சிபிசிஐடி அறிக்கையிலே ஏற்காது, 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 ஏற்காது. ரத்து செய், 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 ரத்து செய். நீதிமன்றமே ரத்து செய், நீதிமன்றமே ரத்து செய். கண்ணா கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. நிறைய கூட்டம் இருக்கு, ரெண்டு பக்கம் தான் போதும், சரியா இருக்கும். இந்த கிழக்கு மேற்கு பக்கமா வச்சு போயிருப்பாங்க, கொஞ்சம் மேற்கு பக்கமா போங்க. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதலாவதாக கண்டன உரை நிகழ்த்த இருக்கின்ற அன்பு சகோதரர் ராஜசேகர் அவர்களை அழைக்கின்றோம். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் பட்டியல் சமூக மக்கள் குடிக்கின்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலே ஆதிக்க சாதியை சேர்ந்த சாதி வெறி பிடித்த கும்பல் மலத்தை கலந்திருக்கிறது. இந்த கொடூர சம்பவத்தை கண்டித்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அங்கு நடத்தினோம். தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் விடுதலை சிறுத்தைகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதைத் தொடர்ந்து தமிழக அரசு காவல்துறை பல விசாரணை நடத்தி சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது. அந்த சிபிசிஐடி விசாரணை அந்த குடிநீர் தொட்டியை சுற்றி இருக்கிற பட்டியல் மக்கள் வசிக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரையே குற்றவாளியாக அந்த சிபிசிஐடியை காண்பிக்கிறது. அது வன்மையான கண்டனத்திற்குரியது. சாதி வெறியர்களை கைது செய்ய வக்கில்லாத காவல்துறை சிபிசிஐடி பட்டியல் மக்களுடைய குற்றவாளியாக தொடர்ந்து பல்வேறு வழக்குகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தெற்கு மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் அண்ணன் மோகன்குமார் அவர்களே, கட்சியினுடைய முன்னணி மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கிற மேலிட பொறுப்பாளர் அண்ணன் பரசு முருகையன் அவர்களே, அனைவரையும் மற்ற விடுதலை சிறுத்தைகளுடைய மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய தோழர்களே, அனைத்து தோழர்களுக்கும் பொதுமக்களே அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அரசு, இந்த அரசு இல்ல, இதுக்கு முன்னாடி உள்ள அரசுமே சரிதான். தொடர்ந்து பாத்தீங்கன்னா தருமபுரி இளவரச வழக்கு தொடர்ந்தீங்கன்னா காவல்துறை தற்கொலை. குருமூர்த்தி சரண்யா நம்ம தரங்கம்பாடி வட்டம் 2 பேரும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் முடிஞ்சவன அடிச்சு 2 பேரையும் தூக்கு மாட்டி விட்டு சாதி வீரர்கள் கொலை பண்றான். ஆனா காவல்துறை தற்கொலை வழக்கு பதிவு செய்யறான். அதே போல கோகுல்ராஜ் வழக்குல கொலை பண்ணது யாரு என்பது காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். அந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்யாமல் பல காலமாக தாமதித்து நம்மளுடைய வழக்கறிஞர் துணை பொதுச்செயலாளர் ரஜினிகாந்த் தலைமையிலே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு கோகுல்ராஜ் வழக்கிலே சாதி வெறி கும்பலை காவல்துறை கைது செய்கிறது. இதுபோன்று தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு வழக்குகளிலே குற்றவாளியை தலித் மக்களுக்கு எதிராக ஆதிக்க சாதியினர் வன்கொடுமை செய்தால், கொலை செய்தால், எந்தவித குற்றம் செய்தாலும் காவல்துறை தற்கொலை செய்திருக்கிறான், தற்கொலை செய்து கொண்டான் என்றுதான் அந்த வழக்கை முடிக்க பார்க்கிறார்கள். குற்றவாளியை
கைது செய்து அவனை சட்டத்தின் முன்பு நிறுத்தினால்தான் மீண்டும் ஒரு குற்றம் நடைபெறாமல் இருக்கும். அதை இந்த அரசு செய்ய வேண்டும். திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொள்ளுகிற பெரியார் வழி வந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பெரியார் வழி வந்தவர்கள், பெரியார் அவர்கள் சாதி ஒழிப்புக்காக தன்னுடைய இறுதி மூச்சு வரை மூத்திர சட்டியை கையில் ஏந்தி கொண்டு சாதி ஒழிப்புக்காக போராடிய மகத்தான தலைவரின் பெயரை சொல்லிக் கொள்கின்ற திராவிட மாடல் அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இந்த சிபிசிஐடி விசாரணையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்காது, பட்டியலின மக்கள் ஏற்க மாட்டார்கள். வன்மையாக கண்டிக்கிறோம். உண்மையான குற்றவாளிகளை, சாதி வெறியர்களை கைது செய்து சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நேற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சந்தித்து வேங்க வயல் தொடர்பாக உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று எங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே வேங்க வயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூற சென்ற போது நூற்றுக்கணக்கான காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தி நீங்கள் செல்லக்கூடாது, கைது செய்கிறோம் என்று சட்டத்திற்கு விரோதமாக இந்த காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தோழர்களே, காவல்துறை சட்டத்தின் முன்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிற்க சாதி வெறியர்கள் தான் தொடர்ந்து பட்டியலின மக்களை அடிக்கிறான், வெட்டுறான், கொலை பண்றான், ரோட்ல நடக்கக்கூடாதுங்கிறான், பல்வேறு வன்கொடுமை செய்து கொண்டிருக்கிறான். ஆக இந்த சட்டத்தின் முன்பு இங்கு பதவியேற்றக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை நம்பிதான் இருக்கிறோம். காவல்துறையில மனு கொடுக்கிறோம். காவல்துறை மனு கொடுத்தாலும் பட்டியலின மக்களுடைய பாதிப்பை கண்டுகொள்வதில்லை. ஆக ஒரு தற்காப்புக்காக கூட பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒரு தாக்குதல் நடத்தினார். எங்கள் தலைவர் கூறியதை போல அந்நிய நாட்டுக்கு படையெடுப்பது போன்று காவல்துறை பல்வேறு குழுக்களை காவல்துறையினர் நூற்றுக்கணக்கான காவல்துறை இறக்கி பட்டியலின மக்கள் தெருக்களில் புகுந்து அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அச்சுறுத்துவார்கள். ஆக ஆதிக்க சாதியைச் சேர்ந்த அதிகார வர்க்கத்திலே அந்த வன்கொடுமையை எதிர்க்கக்கூடிய காவல்துறைக்கு திராணி இல்லையா? எதற்காக காக்கி சட்டை போட்டுக் கொண்டு இங்கே சட்டத்தின் முன்பு உறுதி எடுத்துக் தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று உறுதி எடுத்து இங்கு வந்திருக்கிற காவல்துறை பட்டியலின மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். உண்மையான குற்றவாளியை இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை என்றால் சட்டத்தின் முன்பு தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் ஜனநாயக சக்திகளை சிறத்தி மாபெரும் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர் வழியிலே, தந்தை பெரியார் வழியிலே, மாமல்லர் மார்க்ஸ் வழியிலே இந்த போராட்டம், இந்த கழகம் தொடரும் என்று கேட்டுக்கொண்டு ஆர்ப்பாட்டத்திலே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சபா பஸ்ரீ அவர்கள் கண்டன உரையாற்றுவார். அன்பு சகோதரர் சபா பஸ்ரீ அவர்கள் 120 இஸ்லாமியர்களை கட்சியில் இணைத்திருக்கிறார். அன்பு சகோதரர் சபா பஸ்ரீ அவர்களும் காலிக் அவர்களும் 120 இஸ்லாமியர்களை கட்சியில் இணைத்திருக்கிறார். இது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அவர்கள் இப்பொழுது கண்டன உரையாற்றுவார். வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். ரத்து செய், ரத்து செய், நீதிமன்றமே ரத்து செய். சிபிசிஐடி அறிக்கையை ரத்து செய், ரத்து செய். வெட்க கேடு, வெட்க கேடு. வேங்கை வயல் வெட்க கேடு, வெட்க கேடு, வெட்க கேடு. மனித குலத்திற்கு வெட்க கேடு, வெட்க கேடு, வெட்க கேடு. வேங்கை வயல் வெட்க கேடு. அடுத்தபடியாக